கொழுந்தனுக்கு அண்ணி கொடுத்த பிறந்தநாள் பரிசு. அதை பார்த்ததும் ஆடிப்போன கொழுந்தன், என் பெயர் ரம்பா. எனக்கு திருமணமான சில ஆண்டுகளில் என் கணவர் இறந்துவிட்டார். என்னை என் கொழுந்தன் குமார்தான் பார்த்து கொண்டார். என் கொழுந்தன் குமார் ரொம்ப நல்லவர். அவர் நல்ல வேலையில் இருப்பதால் என் கொழுந்தன் என்னை வேலைக்கு அனுப்பாமல் என்னை நல்லா பார்த்துக்கிட்டார். என் கொழுந்தன் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார். நல்ல உடல்வாகு, விரிந்த மார்பகங்கள், மொத்தத்தில் அழகான கன்னிப்பையன். நல்ல வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இருந்தும் என் கொழுந்தனுக்கு திருமணத்திற்கு பெண் எதுவும் கிடைக்கவில்லை. என் கொழுந்தன் எனக்கு எப்போ அண்ணி கல்யாணமாகும் என சொல்லி என்னிடம் வருத்தப்படுவார். நானும் சீக்கிரம் திருமணமாகிடும் கொழுந்தன் என சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்வேன். இப்படியே சில காலங்கள் உருண்டோடின. ஒரு நாள் நான் நன்றாக தூங்கிவிட்டேன். திடீரென கண் வைத்து பார்த்தால் நேரம் வேறு ஆகிடுச்சு. என் கொழுந்தனுக்கு சாப்பாடு செய்ய வேண்டுமே என்ற வேகத்தில் நான் குளிக்கச் சென்றேன். இருந்த அவசரத்தில் பாத்ரூம் கதவை மூட மறந்துவிட்டேன். என் கொழுந்தன் கதவை திறந்து விட்டார். நானும் செம அழகாக ஒருவித வளைவு சுழிவோடு நச்சுன்னு அரேபியன் குதிரை போல் இருப்பேன். அதனால் தான் என் கொழுந்தன் இப்படி பிரமித்து நிற்க, என்ன கொழுந்தன் இப்படி நிற்கிறேங்க என்றேன். துணி எடுத்து மறைத்து கொண்டு என்ன கொழுந்தனை ஒரு பார்வை பார்த்தேன். கொழுந்தனோ, சாரி அண்ணி, நீங்கள் உள்ளே இருந்தது எனக்கு தெரியலை என்று சொல்லிவிட்டு கொழுந்தன் அங்கிருந்து கிளம்பினார். எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. நானும் குளித்துவிட்டு சமையல் செய்து என் கொழுந்தனுக்கு கொடுத்தேன். அன்றையிலிருந்து என் கொழுந்தன் மேல் எனக்கு ஆசை வந்தது. என் கொழுந்தன் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறாரே, நாம் அவருக்கு திருமணமாகும் வரை கொழுந்தனுக்கு என்னை அவருக்கு கொடுக்கலாம் என்று எனக்குள் எண்ணம் தோன்றியது. வேறு ஒரு காரணமும் இருந்தது. என் கணவர் இருந்ததிலிருந்து என்னை முயற்சி யாரும் பார்த்ததில்லை. நானும் பெண்தானே. இப்படி என் கொழுந்தன் என்னை பார்க்கும்போது எனக்கும் ஆசை தானாக வந்தது. அப்போதிலிருந்து என் கொழுந்தன் தான் வீட்டுக்கு வந்தால் நான் கிளாமராக உடை அணிந்து அவருக்கு காட்டுவேன். கொழுந்தனும் என் அழகை பார்த்து அவர் தவிப்பார். அவர் என் அழகை ரசிக்கும் முடியாமல் தவிப்பதை பார்ப்பேன். இப்படியே 2-3 நாட்கள் ஓடின. என் கொழுந்தன் என்னை பார்க்க ஆரம்பித்தான். நான் பார்க்காத நேரத்தில் என் அழகை ரசிப்பது, நான் பார்த்தால் திரும்பிக் கொள்வது எனக்கு உள்ளுக்குள் ஒரே சந்தோஷம். ஒரு நாள் என் கொழுந்தனுக்கு என்னிடம் வந்தான். அண்ணி, என் பிறந்தநாள் ஒரு வாரத்தில் வர இருப்பதால் ஒரு வவுச்சர் ஒன்று நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் கொடுத்தாங்க. அந்த வவுச்சரில் 2 பேர் கோவாவில் தங்கி 3 நாள் கோவாவை சுற்றி பார்க்கலாம். உங்கள் உறவினர் யாராவது இருந்தால் கொடுங்க என சொன்னான். நானும் கொழுந்தனிடம், ஏன் வேறு யாருக்கோ கொடுக்குறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க என்றேன். என் கொழுந்தனோ, அண்ணி, போனால் 2 பேராக தான் போகணும். ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து போகணும் என்றான். நானும் வவுச்சரை வாங்கி வைத்து கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். என் கொழுந்தனிடம், நாம் 2 பேரும் சேர்ந்து போகலாமா என கேட்டேன். என் கொழுந்தனோ, வேணாம் அண்ணி, கோவா ஒரு மாதிரியான இடம், வேண்டாம் என்றேன். பரவாயில்லை கொழுந்தனாரே, நானும் வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குது, போயிட்டு வரலாம் என சொன்னேன். என் கொழுந்தனும் சம்மதிக்க இருவரும் கோவா சென்றோம். ஒரு அறையில் தங்கினோம். கோவாவை இருவரும் சுற்றி பார்க்க அங்கே எல்லாம் சிறு சிறு ஆடைகளை போட்டுக்கொண்டு கோவா கடற்கரையில் பெண்கள் சுற்றி வர என் கொழுந்தன் வாழை பிளந்து பார்த்து வந்தான். நான் என் கொழுந்தனிடம், இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டால் எப்படி இருக்கும் என கேட்டேன். என் கொழுந்தன் தயங்கினான். சும்மா சொல்லுங்க என்றேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்று சொன்னான். எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க கொழுந்தன் என்றேன். என் கொழுந்தன் வாங்கி கொடுக்க நான் அதை கோவா கடற்கரையில் போட்டு நடக்க என் கொழுந்தனோ என்னை பார்த்த பார்வை என் பெண்மையை தட்டி எழுப்பியது. நானும் என் கொழுந்தனும் இணைந்து கடற்கரையில்
குளிக்க என் கொழுந்தன், அண்ணி நீங்கள் கோவா பெண்களை தோக்கடிச்சிட்டிங்க என சொன்னான். எனக்கோ அப்படி சொல்ல நான் என் கண்களால் என் கொழுந்தனுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்மதம் என்று உணர்த்தினேன். என் கொழுந்தனோ அதை புரிந்து கொள்ளாமல் இருக்க, நாங்கள் கோவா கடற்கரையில் இரவு கழித்துவிட்டு எங்கள் ரூமுக்கு செல்ல என் கொழுந்தனுக்கு முன்னால் நான் ரூமுக்கு சென்றேன். மணியோ இரவு 12 மணி. ஆக என் கொழுந்தனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினேன். என் கொழுந்தனோ என் அழகை பார்த்துவிட்டு, பிறந்தநாள் வாழ்த்து மட்டும்தான், பிறந்தநாள் பரிசு கிடையாதா என்றான். நீங்கள் பார்க்காத பரிசை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என சொன்னேன். என் கொழுந்தனோ என்ன பரிசு நீ என்றான். கண்களை மூடு என்றேன். என் கொழுந்தனும் கண்களை மூட என் கொழுந்தனுக்கு என் முழு அழகையும் இந்த கோவாவை விட்டு போகும் வரை என்னை உனக்கு தருகிறேன். உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை மொத்தத்தையும் என் மீது காட்டு என்றேன். என்னை அந்த கோலத்தில் பார்த்த என் கொழுந்தன் வாயடித்து நின்றான். அவன் அண்ணி என்று பாராமல் என்னிடம் நடந்து அந்த விதம் கோவா கடற்கரை சத்தத்தை விட நான் போட்ட சத்தம் அதிகமாக இருந்தது. அன்று இரவு என் கொழுந்தன் என்னை கொளுத்தி எடுக்க நான் சத்தம் போட்டுக்கொண்டே சந்தோஷமாக அன்று இரவை கழிக்க கோவா கடற்கரை அமைதியானது போல் என் கொழுந்தன் அமைதியானான். என் கொழுந்தனோ, அண்ணி நீங்கள் எனக்கு பிறந்தநாள் பரிசாக உங்களையே கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அண்ணி என்று என் கொழுந்தன் சொல்ல, ஒரு வழியாக ட்ரிப் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தோம்.